ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக ஒரு சாஃப்டான பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தயிர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பன்னீர் செய்கிறதுக்கு 3 லிட்டர் பால் என்கிட்ட இருந்தது. அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் பாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு ஏற்ற அளவு பன்னீர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அரை கப்பு தயிர்கிட்ட எடுத்திருக்கேன் நான். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். மேலே அந்த வடிகட்டுற பாத்திரமும் கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத் காட்டன் கிளாத் இதில் போட்டு வச்சிடுறேன் நான். பால் பொங்குற ஸ்டேஜில் இருக்குது. நமக்கு ரொம்ப பொங்கி ஊற்ற வேண்டாம். இப்போ ஓரளவு இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு, கொதிக்குது இப்போ பால். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பாலை திரிய வைக்கலாம். இதுக்கு இந்த தயிருக்கு பதிலாக நீங்கள் லெமன் இல்லைன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணுவாங்க. லெமன் இல்லை வினிகர் டேஸ்ட்டு, அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். அதை வாஷ் பண்ணி எடுக்கணும் நம்ம பன்னீரை. அதை பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம தயிர் யூஸ் பண்ணியும் சூப்பராக நம்ம பன்னீர் செய்யலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வருது நமக்கு பன்னீர். நல்லா அந்த இதுவும் பன்னீரும் அந்த தண்ணி வெறும் தண்ணியாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு கிளறிட்டு இருக்கணும். இன்னும் நமக்கு ஃபுல்லாக அது பன்னீர் ரெடி ஆகலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தயிர், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது பிரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு அரையிலேருந்து ஒரு 3/4 சின்ன கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வருது நமக்கு பன்னீர். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மேலே ஃபுல்லாக நமக்கு பன்னீர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக தண்ணி பிரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரியுது, பட் அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சளாக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நமக்கு வெறும் தண்ணி தான் அடியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த துணியோடு இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அந்த துணி இதில் பன்னீரும் தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றிடணும். தண்ணி அடியில் கலெக்ட் ஆகிடும். அந்த வடிகட்டுறதில் பன்னீர் நின்றுடும். நம்ம ஓரளவு தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம் துணியிலேருந்து. அதுக்கப்புறமா இப்படி துணியை நல்லா மூடி வச்சு ஒரு நல்ல கனமான ஏதாவது ஒரு பொருளை இது மேலே வைக்கணும். தண்ணி எல்லாம் நமக்கு அடியில் கலெக்ட் ஆகிடுச்சு. துணியில் நல்லா இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெயிட்டான அந்த இந்த பூண்டு இடிக்கிற ஆட்டுக்கல் இது மாதிரி இருக்கிறத மேலே வச்சுருக்கேன் வெயிட்டுக்கு. அதுலேயே கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி போயிடும். இப்படியே ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம இப்படி விட்டுடலாம். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டு இப்போ அந்த முட்டையை நம்ம பிரிச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து நான் க்யூப்ஸ் போட்டுக்க போகிறேன். பிளேட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்ல க்யூப்ஸ் மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு.
ஆயிடுச்சு. பன்னீர் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து சாஃப்டான வீட்டிலையே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பன்னீர் வந்து நமக்கு கிடச்சாச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.